ரப்பிக்கும் சதகல்லாஹுல் மௌலானல் அலி. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அமல்களை சேர்த்து கொள்ளுகின்ற ஒரு தளமாக இந்த உலகத்தை அமைத்திருக்கிறான். அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, இந்த உலகம் என்பது மறு உலகத்தினுடைய வெள்ளாமை நிலம். இங்கே நாம் செய்யுகின்ற நல்ல அமல்கள், நாம் சேர்த்து வைக்கின்ற நல்ல காரியங்கள், இவைகளெல்லாம் நாளை மறுமையின் ஈடேற்றத்திற்கு வெற்றிக்கு அவைகள் காரணங்களாக இருக்கின்றன. அல்லாஹ் சொல்லுகின்றான், லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அஅமாலா, அமல்களால் உங்களில் யார் சிறந்தவர் என்று சோதிப்பதற்குத்தான் இந்த உலகத்தையே நாம், இந்த வாழ்க்கையை நாம் தந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்றான். அப்படியானால் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் குறித்து நமக்கு சிந்தனை வர வேண்டும். ஐங்கால தொழுகைகளை தொழுகிறோம், அது ஒரு அமல். அதை தாண்டி அல்லாஹ்விற்காக வேண்டி நல்ல அமல்கள் செய்கின்ற பழக்கங்களை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் கேட்பார்கள், யாராவது நோன்பு வச்சிருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அபூபக்கர் சித்திக் எல்லாம் எழுந்து சொன்னார், நான் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க. உங்களில் யாராவது மௌத்தானவரை போய் விசாரித்து அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டவர்கள் யாரும் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் இன்றைக்கு ஒரு ஜனாசாவில் கலந்துவிட்டு வந்திருக்கிறேன். உங்களில் யாருக்காவது நோய்வாய்ப்பட்டிருந்து நலம் விசாரித்தவர்கள் இருக்கிறீர்களா என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது சொன்னார், நான் நலன் விசாரித்து வந்திருக்கிறேன். யாதத்துல் மரீல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யாராவது ஒருவர் ஏழைகள் யாருக்காவது உணவு கொடுத்தீர்களா அப்படின்னு கேட்டப்போ அபூபக்கர் சித்திக் எல்லாம் சொன்னார்கள், இன்றைக்கு நான் ஒருவருக்கு உணவளித்து விட்டு வந்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த 4 பண்புகள் யாரிடம் இருக்கிறதோ அவருக்கு சொர்க்கத்தின் பாதைகள் திறந்திருக்கிறது என்று சொன்னார். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், ஒரு இந்த மாதிரி நல்லமல் யாரு செஞ்சீங்கன்னு கேட்டவன அபூபக்கர் சித்திக் எல்லாம் நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அமல்களில் அவர்களுக்கு எவ்வளவு ஒரு ஆர்வம் இருந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் விடிந்து அந்த பொழுது அடங்குகின்ற நேரத்தில் நமக்கு நாம் சிந்தனையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்ன நல்ல அமல் செய்திருக்கிறேன், எவ்வளவு தஸ்பீஹ்களை ஓதி இருக்கிறேன், யாருக்காவது ஏதாவது உதவி செய்திருக்கின்றேனா, யாருக்காவது நல்ல ஆலோசனைகளை வழங்கி இருக்கின்றேனா, யாரையாவது நலன் விசாரித்து ஆறுதல் சொல்லி இருக்கின்றேனா என்றெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். இதுவெல்லாம் இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்டது என்று நாம் நினைக்கின்றோம். இவைகள் அல்லாஹுடைய பதிவேட்டில் நன்மைகளாக மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அமல்களிலே போட்டி தேவை, அதுபோல் அந்த அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் தேவை. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு சஹாபியை அழைத்தார்கள். அழைச்சு, உங்களிடத்தில் ஒரு ஹதீஸை கேட்க வேண்டும், நீங்கள் இந்த ஹதீஸை ஒருவருக்கு அறிவித்ததாக நான் கேள்விப்பட்டேன், நேராக என்கிட்ட அந்த ஹதீஸை சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் ஹவுலுல் கௌசர் என்கின்ற தடாகத்தை பற்றி என்ன சொன்னாங்க என்று கேட்டபோது அந்த சஹாபி ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு ஹவுலுல் கௌசர் என்கின்ற தடாகத்தை தந்திருக்கிறான். அதனுடைய நீளம் ஐலா என்ற இடத்திலிருந்து உத்து என்கின்ற இடம் வரை நீளத்தில் இருக்கும். இன்னொரு ஹதீஸில் பைத்துல் முக்தஸிலிருந்து காபா வரை நீளமாக இருக்கும். ரொம்ப நீளமான ஹவுஸ் அது, ஒரு ஆறு மாதிரி. அதனுடைய தண்ணீர் பாலை போன்ற வெண்மையாக இருக்கும். அதில் எடுத்து குடிப்பதற்கு கோப்பைகள் வைக்கப்பட்டிருக்கும், அவைகள் தங்கத்திலும் வெள்ளியிலாக இருக்கும். இப்படிலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஹதீஸை சொல்லுகிறார்கள், இது அறிவிப்பு செய்கிறார். என்னுடைய உம்மத்தார்கள் வருகிற போது நான் புகட்டுவேன், யா ரசூலல்லாஹ் உங்கள் உம்மத்து வர்றதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்குற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் ஒழு செய்வதின் காரணமாக
இவர்களுடைய முகமும் கையும் வெளிச்சமா இருக்கும். எப்படி கருப்பு நிற குதிரைகளுக்கு மத்தியில ஹுர்ரம் அஜ்ஜலீன் என்கின்ற முகமும் கால் மட்டும் வெள்ளையா ஒரு குதிரை நின்றா எப்படி கண்டுபிடிப்போமோ, ஒட்டுமொத்த கியாமத்துல ஒட்டுமொத்த சமுதாயமும் எழுந்து நிற்கிற அந்த கியாமத்து நாளில இந்த உம்மத்தை முகமதியாவுடைய முகமும் கை மட்டும் வெளிச்சமா இருக்கும். இதை வச்சு நான் என்னுடைய உம்மத்தை நான் கண்டுபிடிப்பேன். அவர்களுக்கெல்லாம் இந்த ஹவுலுல் கௌசர் என்கின்ற தடாகத்தை நான் குடிக்க கொடுப்பேன். ஒரு தடவை அதை குடித்தார் என்று சொன்னால் லா எதுமோ அவதா, அதற்கு பிறகு அவருக்கு அந்த கியாமத்துல தாகமே ஏற்படாது. அந்த நேரத்திலே சிலர்கள் அங்கே வருவார்கள். என்னுடைய உம்மத்து என்றுதான் சொல்லப்படும், ஆனால் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் உதவவில்லை. உங்களுக்கு பிறகு அவர்கள் குதிங்கால்களை திருப்பி அவர்கள் புறமுதுகிட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லப்படுகிற போது அவர்கள் அங்கிருந்து விரட்டப்படுவார்கள். முதலிலே அந்த தடாகத்தில் வந்து தண்ணீர் அருந்துபவர்கள் முஹாஜிரீன்கள் தான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், உடைகளை பல நாள் போட்டதாலே அழுக்கேறி இருக்கும், தலைகள் சீமப்படாமல் இருப்பதனாலே அவர்களுடைய முடிகள் எல்லாம் பரட்டையாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் இது ஹதீஸை கேட்டுக்கிட்டே இருந்து அழுக ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சஹாபி ரலியல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? முதலிலே தண்ணீர் குடிப்பவர்கள் முஹாஜிரீன்கள், அவர்களுடைய பண்பு எப்படி இருக்கும்? அழுக்கேறிய உடைகள், பரட்டை தலைகள், முனஅமாத் என்கின்ற உயர்ந்து குலத்து செல்வாக்கு படைத்த பெண்களை அவர்கள் திருமணம் செய்திருக்க மாட்டார்கள். அவர்கள் எந்த வீட்டுக்காவது தட்டப்பட்டால் அந்த வீட்டு கதவு அவர்களுக்கு திறக்கப்படாது. இதுபோல எளிமையாக இருப்பவர்கள் தான் முதலிலே தண்ணீர் குடிப்பார்கள் என்று சொன்ன உடனே உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அழுக தொடங்குகிறார். ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னார்கள், நான் சொல்லப்பட்ட 4 பண்பு எனக்கு இல்லை. நான் வந்தால் எனக்காக வேண்டி வரவேற்பு தரப்படுகிறது. நான் திருமணம் முடித்திருக்கிற பெண்கள் இருகுலத்து பெண்கள் தான். என் உடையும் சரி, என் அமைப்பும் சரி, சொல்லுகின்ற அத்தனைக்கும் வேறுபட்டிருக்கிறதே என்று நான் அழுகிறேன். முதலில் பெருமானார் கையிலே அந்த ஹவுலுல் கௌசர் என்கின்ற தடாகத்திலே கியாமத்து நாளில் தண்ணீர் வாங்கி குடிப்பவர்களில் நான் இருக்க வேண்டும் அல்லவா? சொன்னார்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ், உமையா பேரரசினுடைய பெரிய ஹலீஃபா மன்னர் சொல்லுகிறார், இனிமே நான் உடை உடுத்தினேன் என்று சொன்னால் ஒரு தடவை மாற்றி கொண்டிருக்காமல் அதை பல நாள் ஒரு உடையை உடுத்தியிருப்பேன். என் தலைகள் எண்ணெய் தேய்த்து பரட்டையாகிற வரை அடுத்த தடவை நான் எண்ணெய் தேய்க்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அமைப்பு என்னட்டையும் வரணும்னு நான் விரும்புகிறேன் என்று உடனடியாக அமலுக்குள்ளே வருகிறார். இங்கே ஒரு நல்ல விஷயத்தை கேட்டால் அது நன்மையான காரியம், இது சிறந்த விஷயம், இந்த செய்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், நபி அவர்களுடைய துவாவுக்கு இது காரணமாக அமையும்னு கேட்டுட்டு போகிறவங்க அல்ல, உடனடியாக அதை அமலிலே கொண்டு வருபவர்கள். அது எவ்வளவு பெரிய ஒரு சூழல்களில் அவர்கள் இருந்தாலும் இஸ்லாம் விரும்புகிற அந்த பண்பு என்கிட்ட வரணும். இதை செஞ்சா இந்த சிறப்பு இருக்கா, நான் உடனே அதை செய்ய போகிறேன் என்று உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற ஹதீஸை இப்னு மாஜாவிலே நாம் பார்க்கிறோம். நல்ல அமல்களை கேட்கிற போது அந்த அமல்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் நமக்கு வர வேண்டும். அமல்களிலே போட்டி இருக்க வேண்டும். அந்த அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்காக வேண்டி நாம் முயற்சிக்க வேண்டும். நாம் உலக விஷயத்தில் எத்தனையோ போட்டிகளை ஏற்படுத்தி கொள்கிறோம். ஒருவருடைய வியாபாரம் அதுபோல நமக்கும் வியாபாரம் வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஒருவர் வீடு கட்டினால் அதை விட சிறப்பாக வீடு கட்ட வேண்டும் என்று யோசிக்கிறோம். உலக விஷயங்களில் ஒவ்வொன்றிலும் ஒன்றை பார்த்து போட்டி போடுகிற நாம் கடந்த ஆண்டு அமலுக்கும் இந்த ஆண்டு அமலுக்கும் என்ன வேறுபாடு, எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் என்று யோசிப்பதில்லை. நம்முடைய ஈமான் யக்கீன் விஷயத்தில் எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் என்பதை நாம் யோசிப்பதில்லை. கடந்த ஆண்டு நல்ல அமல்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல அமல்களுக்கும் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்று நாம் சிந்திப்பதில்லை. நல்ல அறங்களில் போட்டி போடுகின்ற அமல்களை அதிகப்படுத்துகின்ற நல்ல தௌஃபீக்கை எல்லாம் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ் அதது ஹல்கி